வணக்கம். வாழ்க வளமுடன். நான் குபன்ஸ் டாக்டர் பத்மா அரசு. இன்றைக்கி முக்கியமான பதிவு என்னென்னா, நமக்கு வந்துட்டு அவசர அவசரமாக ஓடிட்டே இருக்கோம். நம்ம பார்த்துக்க முடியறதில்ல. ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் நமக்காக 10 கூட இல்லை 5 நிமிஷம் தான் ஆகும் இதுக்கு. எக்ஸசைஸ் நம்ம வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பண்ணதுக்கு ஈக்குவலாக சிம்பிளாக இந்த 10 விரலுங்களே வந்துட்டு நம்ம வந்துட்டு எளிமையாக பண்ணி நம்மளோட ஆரோக்கியத்தை வந்துட்டு ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ அதை பற்றின பதிவு தான் இது. இதில் வந்து அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும், அதையும் நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு கூட டைம் இல்லைன்னு தயவுசெய்து சொல்ல வேணாம். இது காலையில் எம்டி ஸ்டமக்கில் பண்ணணும். காலையில் எழுந்து நீங்கள் உங்களுடைய குடல் சுத்தப்படுத்திட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு உட்காந்துட்டு இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு குளிக்க போகலாம். ரொம்ப சிம்பிள். இது இருந்த இடத்துலேருந்தே பண்ணணும். நான் வந்து மழை வருது, பார்க்கில் பக்கத்தில் பார்க் இல்லை நடக்கிறதுக்கு, மொட்டை மாடியில் இது மாதிரிலாம் நிறைய வரும். ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா, எங்கே வாக்கிங் கூட போக முடியல அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து இருந்த இடத்துலேருந்தே நீங்கள் பண்ணலாம். பண்ணிவிட்டு வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இதை பண்ணிவிட்டு இதோட ஆரோக்கியம், இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளாக 7 இது தான். நீங்கள் வந்துட்டு இது 7க்குமே சேர்ந்து நீங்கள் ரொம்ப பொறுமையாக பண்ணால் கூட 10 நிமிஷம் தான் ஆகும். இது வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸில் ரிலாக்ஸாகவே பண்ணலாம். நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன், தயவுசெய்து இது வந்துட்டு இது பண்ணுங்கள் எல்லாருமே. ரொம்ப சிம்பிளான இது தான். இப்படி 10 விரலில் இது மாதிரி பண்ணும்போது இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்டான்ற மாதிரி இருக்கும். இது நீங்கள் தொடர்ந்து ஒரு வாரம் செய்யும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். ஸோ இதை லைஃப் லாங்குமே நீங்கள் பண்ணலாம். அவ்வளோ நல்லது. இது என்றைக்காவது நம்ம வந்துட்டு எங்கேயாவது வெளியூர் போகிறோம், டைமே இல்லை, அது கூட வெளியூர் போனால் கூட நம்ம காலையில் 5 நிமிஷம் 10 நிமிஷம் நமக்காக பண்ணிக்கலாம். அப்படி ஒரு நாள் 2 நாள் ஸ்கிப் பண்ணால் பரவாயில்ல. ஆனால் இது கண்டினியூவாக பண்ணுங்கள். இது அவ்வளோ நல்லது. உங்களுக்கு தெரிஞ்சது வந்து 4 பேருக்கு சொல்லுங்கள். மெயினாக வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இப்போலேருந்து அந்த பழக்கத்தை கொண்டு வாங்க. ஸோ இது நான் சொல்கிற ரொம்ப சிம்பிள். இது முதல்ல வந்துட்டு இந்த கை நல்லா இது பண்ணிவிட்டு கையில் வந்துட்டு நல்லா பஞ்ச் பண்ணுறது உள்ளங்கையில். நீங்கள் உள்ளங்கையில் இப்படி இப்போ 2 சைடுமே ஒரு 30-40 உங்களுக்கு பெயின் வர்ற வரைக்குமே நீங்கள் பண்ணலாம். இல்லை ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 21 பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி 40ல் வந்து நிற்க நல்ல ஒரு பஞ்ச். நீங்கள் அப்படி மோந்திரெல்லாம் போட்டிருந்தா கழட்டிட்டு நல்லா இப்படி உள்ளங்கையில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்களோட ஹார்ட் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும், பிளட் சர்க்குலேஷன் போகும், லங்ஸு எல்லாமே வந்து அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் உள்ளங்கையில். ஸோ இது இவ்வளோ ஃபோர்ஸாக நீங்கள் பண்ணும்போது 2 கையிலுமே பண்ணணும். இதில் வந்துட்டு ஒரு 30, இதில் ஒரு 30ன்ற மாதிரி பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் 20லேருந்து ஆரம்பிங்க. 30லேருந்து 40 தான் கரெக்டான இது. 40 தடவை பண்ணுங்கள் நீங்கள். இது முடிச்சதுக்கப்புறம் இது ஒன்று, இது வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களுக்கு லங் சேனல் ப்ளஸ் வந்துட்டு ஹார்ட்டுக்கு உண்டானது நல்லாவே வந்துட்டு அதுக்கு எனர்ஜி கிடைக்கும். 2வது வந்துட்டு மேலே முதுகெலும்பு வந்துட்டு எங்கள் முதுகு பிடிப்பாக இருக்குது, குனிஞ்சு ஏதாவது ஒரு பொருள் எடுத்தாலே அங்கங்கே பிடிச்சிக்குது. இது எல்லாமே ஏர் பேக்ஸ் வந்து கேஸ் போய் அங்கங்கே வந்துட்டு உங்களுக்கு அடைக்கும். ஸோ இதுக்கு வந்து டேப்பிங், இங்கே வந்துட்டு இப்படி முழங்கையில் இப்படி நல்லா டேப்பிங் பண்ணணும். அப்படியே அதர்னு இது மாதிரி பண்ணும்போது நான் மறுபடியும் சொல்கிறது, மோதிரம் இருக்கக்கூடாது. ஏன்னா பட்டுச்சுன்னா இந்த இடத்துல நல்ல வலிக்கும், ஒரு கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி. ஸோ மோதிரெலாம் கழிட்டு வச்சுட்டு இங்கே அதே மாதிரி இங்கே டேப்பிங், இங்கே வந்து இப்படி பஞ்ச் பண்ண முடியாது. ஸோ டேப்பிங் தான். ஸோ இது வந்து 2 ஆச்சு. இதுவுமே வந்து உங்களுக்கு முதுகெலும்பு ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களுக்கு அந்த கேஸ் இதெல்லாம் உங்களுக்கு இது பண்ணும்போது உங்களுக்கு ஏப்பமாக வரும் பாருங்கள், அது. இது 2வது. 3வது வந்துட்டு 2 கைகளை நல்லா கோத்துட்டு நல்லா இப்படி வச்சுட்டு ஃபுல்லாக இப்படி இடுக்கமாக வச்சுட்டு நல்லா விரல் இடுக்கில் மட்டும்தான் அந்த இது வரணும். இப்படி ரொம்ப தள்ளி வச்சுக்கோ, ரொம்ப அழுத்தி வச்சுட்டு நல்லா பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். இது பண்ணும்போதுமே வந்து ஒரு சூடு வரும் பாருங்கள் உங்களுக்கு. இந்த 10 விரலும் 5 விரலுமே நம்ம பஞ்சபூதங்கள் சொல்கிறோம். இப்போ இது 2மே சேர்த்து இங்கே அழுத்தும் போது எல்லா ஆர்கனுக்குமே நல்ல பிளட் சர்க்குலேஷன். இந்த இடத்துலலாம் உங்களுக்கு அந்த பெயின் கை காலெலாம் மறுத்து போயிடும். ஏசிக்கு நேராக படுத்துருக்கும், காலையில் எழுந்துக்கும் போதே விரல்லாம் மடக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் இதில் நல்லா பண்ணலாம். பாதை எரிச்சல் சரியாகும் இதில். ஸோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகம். இது பண்ணுறதுன்னா ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் இது வந்து உட்காந்த இடத்துலேருந்தே பண்ண போகிறீங்க. ஸோ இது பண்ணுங்கள். இது 3வது. 4வது வந்துட்டு நல்லா டேப்பிங் பண்ணுங்கள். கையை நல்லா அகல வச்சு டேப்பிங்னு எப்படி கிட்டத்தில் நல்லா இப்படி தள்ளி கொண்டு வரணும். அப்போ தான் எனர்ஜி நல்லா இதுவாகும். நல்லா வந்துட்டு இது ஒரு 30 தடவை இப்படி பண்ணும்போது உங்களோட 7 சக்கராவும் நல்லா வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ ஒவ்வொரு சக்கரா நமக்கு வந்து ஒவ்வொரு சக்கராவும் ஆர்கனோட கனெக்ட் ஆனது தான். ஸோ உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் விஷிக் சக்கரா வந்து நல்லாவே இல்லைன்னும் போது உங்களுக்கு தைராய்டு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அநாகத சக்கரா நல்லா இல்லை, அது வந்து சரியாகவே ஒர்க்கே ஆகலை, சரியாக வந்து அது எனர்ஜியே இல்லைன்னும் போது உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த இது பண்ணும்போது 7 சக்கராவுமே உங்களுக்கு வந்துட்டு நல்லா ஆக்டிவேட் ஆகும். கை தட்டுறது தான், கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கிட்டத்தில் வச்சுக்க. நல்லா வந்து டேப்பிங் நல்லா பண்ணணும். பண்ணும்போது ஒரு 30-40 தடவை பண்ணும்போது எல்லா சக்கராவுமே உங்களுக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகிடும். சரி, 5வது வந்துட்டு இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஜீரண மண்டலத்தை வந்து நல்லா தூண்டும். இந்த இடம் இது வலிக்கும் கொஞ்சம். நல்லாவே நீங்கள் பண்ணணும். நல்லா அழுத்தி பண்ணும்போதே உங்களுக்கு வந்துட்டு நல்ல முறையான ஜீரணம் நடக்கும்.
அப்போவே உங்களுக்கு அதான் ஏதாவது கேஸ் வயிற்றில் எதுவாச்சுன்னா அதுவுமே உங்களுக்கு ஏப்பமாக வரும். அடுத்தது வந்து இந்த சைடில் இது வந்து இந்த சுளுக்கு ஏதாவது பிடிப்பு, திடீர்னு ஏதாவது குனிஞ்சு எடுத்தால் பிடிக்குது, ஏதாவது இது பண்ணும்போது அடிக்கடி ஒரு சிலர் கழுத்தெல்லாம் பிடிக்குது, ஒரு மாதிரி ஷோல்டர் பெயின் இருக்குன்றது இது வந்து நல்லாவே வேலை செய்யப்படுது. 2 சுண்டு விரல் இப்படி வச்சுட்டு நல்லாவே வந்து நல்லா தேய்க்கணும். எப்பயுமே வந்து இது நல்லா நம்ம பண்ணுற மாதிரி ஒரு சூடு அங்கேருந்து நம்ம ஃபீல் பண்ணணும். ஸோ இது பண்ணிட்டு லாஸ்ட்டாக இருக்கிறது வந்துட்டு மணிக்கட்டு தான் ரொம்ப முக்கியம். இதில் வந்து அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து லெஃப்ட்டில் ரைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லங்கு, லார்ஜ் இன்டெஸ்டைன், லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹார்ட், ஸ்மால் இன்டெஸ்டைன். இந்த இடம் நல்ல கையை எரிக்க மூடிட்டு இந்த இடம் நல்லா திருக்கணும். இது மாதிரி ஒரு 25 to 30. அதே மாதிரி இந்த கையை எப்படி பண்ணணும். இவ்வளோ தான். இந்த 7 எக்ஸசைஸ் நீங்கள் டெய்லியுமே காலையில் ரொம்ப சிம்பிளாக உட்காந்த இடத்துல இருந்தே நீங்கள் வந்துட்டு பண்ணலாம். இது பண்ணும்போது இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஏராளமாக ஆர்கன் வைஸ் வந்து உங்களுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். உங்களோட டைஜஷன்லேருந்து நல்லாவே தூக்கத்துக்கு எல்லாமே ப்ளட் ஃப்ளோக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த எஸ்பெஷலி வந்து இந்த மணிக்கட்டு பண்ணுறது நான் சொல்லியிருக்கேன். இது வந்துட்டு நல்லா வந்து உங்களுடைய ப்ளட் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால் வந்து இது சாதாவாக வந்துட்டு எல்லாருமே பண்ணலாம். மெயினாக வந்து குழந்தைங்க இல்லாதவங்க அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க பண்ணும்போது இன்னும் நல்ல ரிசல்ட் வந்து ரொம்ப சீக்கிரத்துலேயே இருக்கும். ஸோ இந்த 7 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணி இதில் இருக்கிற அத்தனை ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நம்ம எடுத்துக்கலாம். உட்காந்த இடத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் நமக்காக செலவு பண்ணுறதுலேருந்து இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸான்ற மாதிரி நம்மளுக்கு வந்து மழை அடிக்கட்டும் எந்த மாதிரி சூழலையும் நம்ம இது உட்காந்த இடத்துலேருந்தே பண்ணலாம். இப்போ மழை வருது, என்னால் வாக்கிங் போக முடியல, குளிர் டயத்தில் போனால் உடனே வீசிங் ஆகுது, இது மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க இங்கே பண்ண முடியலன்னு. ஸோ இருந்த இடத்துலேயே பண்ணுறதுக்கு வீட்டில் 8 நடக்க சொன்னாலே எங்களுக்கு ரொம்ப சின்ன ஹாலுங்க, மொட்டை மாடி இல்லைன்னுவாங்க. ஸோ இது உட்காந்த இடத்துலேருந்து இது பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணும்போது இந்த 10 விரலுங்களை நான் முத்ராஸ் ஆகட்டும் இந்த மாதிரி எக்ஸசைஸ் இந்த 10 விரல் வச்சு அவ்வளோ மேஜிக்கலி அவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணலாம். ஸோ இந்த 7 வகையான எக்ஸசைஸும் பண்ணிவிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.